என்னடி பாருக்கா இன்னைக்கு வேற ஒருத்தன் கூட வந்திருக்கா. அந்த ரெண்டாவதா இதோட எத்தனாவதுன்னு தெரியல. டெய்லி ஒருத்தன் கூட வரா. அதான் அந்த ராபிடோ கிப்பிடோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்டி. இல்லக்கா அதுக்கெல்லாம் உங்ககிட்ட காசே கிடையாது. அதான் உங்க அம்மா அந்த பொண்ணு ஏதோ கால் சென்டர்ல ஏதோ வேலை செய்ய சொல்லிச்சாமே. கால் சென்டர்னா என்னடி? இந்த மாதிரி டெய்லி ஒருத்தன் கூட வர்றதுதான் கால் சென்டர். உங்க அம்மா அந்த பொண்ணு ரொம்ப நல்லவன்னு சொல்லி பேசிட்டு இருந்துச்சு. இப்ப பாரு அவளை பத்தி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன தெரியுமா? என்னடி? அவ பியூட்டி பார்லர் போய் வேக்ஸ் பண்ணுவாக்கா. சரி அதுக்கு என்ன? யூனிசெக்ஸ் சலூன்ல பண்ணுவாங்க. ஐயோ செக்ஸ் இல்லக்கா யூனிசெக்ஸ். யூனிசெக்ஸ்னா? யூனிசெக்ஸ்னா எல்லாரும் போய் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுவாங்களா? யாரு வேணா போலாம். யாரு வேணா போலாமா? யாரு வேணா போய் முடி வெட்டலாம் வேக்ஸ் பண்ணலாம்க்கா. வேக்ஸா? நான் கூட பண்ணுண்டி. கால் ஃபுல்லா முடியா இருக்கு. நீ வேறக்கா எனக்கு அது கேட்கும் போது உடம்பெல்லாம் கூசிருச்சு. எப்படி ஆம்பளைங்க போற இடத்துல போய் வேக்ஸ் எல்லாம் பண்ணுதுங்க இந்த பிள்ளைங்க. அவங்க அம்மா கிட்ட சொன்னா கூட அந்த பிள்ளைக்கு அவ்வளவு சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஒரு வார்த்தை அந்த பிள்ளைக்கு எதிர்த்து கேட்க மாட்டா. நான் கூட சொன்னேன்டி உங்க பொண்ணு மொட்டை மாடியில கலர் கலரா சட்டியில காய போட்டுட்டு இருக்கான்னு சொன்னேன். அதுக்கு என்ன தெரியுமா சொல்றா? பிராதானே நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க பேசுற பேச்சா இது? இந்த இங்கிலீஷ் படம் பார்த்தாலே இப்படிதாங்க தோணும். ப்ராஜெக்ட் காய போடணும்னா ஆமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கு நான் புள்ளையே இல்லாம இருக்கலாம்க்கா.